தமிழகத்தில் இரட்டை என்ஜின் அரசாங்கம் அமைந்தால் வளர்ச்சி அடையும் என்கிற பிரதமர் மோடியினுடைய பேச்சு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஆம்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தனிப்பெரும்பான்மையில் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு அரசியலுக்கு சரிப்பட்டு வரும். அவங்க சொல்கிற மாதிரி மாநிலத்தில் கூட்டாட்சின்றது மிகப்பெரிய குழப்பங்களுக்கும் மத்திய அரசோட இன்ஃப்ளூயன்ஸுக்கும் தான் வழிவகுக்கும். எப்படின்னா, மத்திய அரசு தான் நினைக்கிறது எல்லாத்தையும் மாநில அரசுகளை மிரட்டி சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வருவாங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டோட நலனுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதாக இருக்கும். மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருந்தால் நிறைய திட்டங்களை செயல்படுத்தலாம். இப்போ உதாரணமாக சொல்லனாக்கா, தமிழகத்துக்கு கல்வி கடன் நிதி தரலன்றாங்க. இணக்கமாக போனாக்கா கல்வி கடன் நிதி தருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வரலாம், கேட்கலாம். இப்போது இருக்கிற ஆண்டு ஆட்சி அங்கேருந்து ஃபண்டு வரல, தரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. இப்போது ஒற்றுமையாக இருந்தாக்கா இப்போ தமிழகத்து மக்களுக்கு என்ன தேவைன்றது பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டானதை நம்ம உரிமையோடு கேட்டு வாங்கலாம், சண்டை போட்டு வாங்கலாம். இவங்களாம் தமிழக மக்களுக்கு என்ன தேவைன்றது அதில் பூர்த்தி செய்யணும். அதனால் நல்லது தான் அது வரவேற்கிறது. அதிமுகவோ திமுகவோ இத்தனை வருஷமாக தனித்துவமாக தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லதோ கெட்டதோ தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவமாக தான் இருந்திருக்கு. இதுவரையிலுமே இவங்க நல்லது பண்ணாங்க, அவங்க நல்லது பண்ணாங்கன்றதை தாண்டி ஓரளவுக்கு தனித்துவமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ மாநில லெவலில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது. அது இவங்க கூட ஆட்சி அமைச்சாலும் சரி, அமைக்கலனாலும் சரி, அவங்க அதுக்கான நல்ல திட்டம்னும் போது அதை செய்ய வைக்கணும். கூட்டாட்சி அமைஞ்சாதான் செய்ய வைக்கணுன்றது ஒரு மாதிரி மிரட்டல் தானே. மக்கள் குரல் பகுதியில் ஆம்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.